வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். சிவகங்கையில் போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்த வழக்கில் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையில் 24 மணி நேரம் 2 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். விசாரணையின் போது உயிரிழந்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாருக்கு போலீசார் கஞ்சா கொடுத்து தாக்கினர் என அவரது உறவினர் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வேல்முருகன் கூறுகையில், நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இதென போலீஸ் ராஜ்யமா? மன உளைச்சலில் வரும் பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் அருவருக்கத்தக்க வகையில் அலட்சியமாக நடத்துகின்றனர். சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுத்து போலீசார் தெனாவட்டாக செயல்படுகின்றனர் என தெரிவித்தார். நத்தம் சானார்பட்டி அருகே முன்னாள் பாஜக மண்டல நிர்வாகி பாலகிருஷ்ணன் அடையாளம் தெரியாத கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா என்ற பெண் மீது ஏற்கனவே பண மோசடி குற்றச்சாட்டு கூறப்பட்ட நிலையில் தற்போது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவனர் திருமாறனும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அடுத்த மாதம் இந்தியாவின் பீகாரில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளில் விளையாட பாகிஸ்தான் அணிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இரு நாடுகளிடையே நிலவி வரும் அசாதாரண சூழலுக்கு இடையே இந்த ஒப்புதல் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பீகாரில் விரைவில் சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயாராக உள்ளதாக கூறியுள்ள AIMIM கட்சி தலைவர் ஓவைசி இதனை ஏற்காமல் தோற்ற பிறகு குழந்தைகளைப் போல் இந்தி கூட்டணி கட்சி அழக்கூடாது என தெரிவித்தார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரை வரும் ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 21 வரை நடத்துவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். சுதந்திர தினத்தை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 13, 14 ஆகிய தேதிகளில் கூட்டத்தொடர் நடைபெறாது. இந்நிலையில் ஜூலை 19 அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அந்த கூட்டத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கும் முறையாக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திபெத் புத்த மத தலைவராக இருப்பவர் 14வது தலாய் லாமா. இவர் சீனாவின் அச்சுறுத்தல் காரணமாக சிறு வயதிலேயே இந்தியாவில் அரசியல் தஞ்சம் புகுந்து விட்டார். தற்போது அவர் வரும் 6ஆம் தேதி 90வது வயதை எட்டுகிறார். இதையொட்டி தலாய் லாமா தனது வாரிசை அறிவிக்க இருப்பதாக அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வீடியோவில் தலாய் லாமாவின் மறுபிறவியை தன்னுடைய கார்டன் போற்றாங் அறக்கட்டளை தான் தேர்வு செய்யும். தனக்கு பிறகும் அந்த அறக்கட்டளை தொடர்ந்து செயல்படும். இந்த விவகாரத்தில் தலையிட வேறு யாருக்கும் உரிமை இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். தலாய் லாமாவின் இந்த அறிவிப்புக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மாவோனிங் கூறுகையில், புதிதாக தேர்வு செய்யப்படும் தலாய் லாமாவை அங்கீகரிப்பதில் சீன அரசின் ஒப்புதலை பெற்று கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். இந்த நிலையில் தன்னுடைய வாரிசை புத்த மத தலைவர் தலாய் லாமாவினால் மட்டுமே தேர்வு செய்ய முடியும் என்று சீனாவுக்கு இந்தியா பதில் அளித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில், தலாய் லாமாவின் முடிவு திபெத்தியர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அவரை பின்பற்றுபவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அவரது வாரிசை தீர்மானிக்கும் உரிமை தலாய் லாமாவுக்கே முழுமையாக உள்ளது. இது முற்றிலும் மத நிகழ்வு என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.